ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ரெட் சோஞ்சா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை சின்ன வயசுல காட்டுறாங்க. அப்போ அவங்களோட சொந்த ஊரை பார்பேரியன்ஸ் அட்டாக் பண்றாங்க. அதுல பார்த்தீங்கன்னா சோஞ்சா தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேயே அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒரு எம்பரருக்கு சில விஷயங்கள் சப்ளை பண்றாங்க. அதை தடுக்க இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை புடிச்சிட்டு போய் வாண்டடா ஃபைட்ல எல்லாம் கலந்துக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த எம்பரருக்குள்ள நம்ம ஹீரோயின் கால் பதிச்சதுக்கு அப்புறம் இவங்க பின்னாடி ஒரு கேங்கை சேர்த்துக்கிட்டு இவங்க யாரெல்லாம் எதிர்க்கிறா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பாட்டை சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பாட்டை எடுத்திருக்காங்க. ஆனா அது எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க கேரக்டர் தரமா எழுதிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்கள ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கு. கொஞ்சம் கொடூரமாவும் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹீரோ படமா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் நல்லாவே இருந்தது. இருந்தாலும் ஒரு சில இடத்துல பிசுத்தட்ட தான் செய்யுது. ஏன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி எடுத்துக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் பட்ஜெட்ல கன்ஸ்ட்ரைன் பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு சில போர்ஷன்ஸை பாக்குறப்போ. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் ஆரம்பத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் பயங்கர பிளாட்டா போகுது படம். ஒரு சில போர்ஷனா நல்லா இருக்கே தவிர ஓவராலா படமா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.